அன்பான மாணவர்களே, அருமை உறவுகளே, இன்றைய நடப்பணிகள் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரும் சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த வகையில் நாம் முதலில் காண இருப்பது ஜவுளித்துறை. தமிழ்நாடு ஜவுளித்துறை ஏற்றுமதி பற்றிய இலக்கு 2030. மத்திய அரசு 2030க்குள் நமது தமிழ்நாட்டிலிருந்து 29 பில்லியன் அமெரிக்கன் டாலர் மதிப்பிலான ஜவுளி ஏற்றுமதியை நாம் எட்டியிருக்க வேண்டும் என நமக்கு நிர்ணயம் செய்துள்ளது. அதாவது இந்தியாவிற்கான அந்த இலக்கு 100 பில்லியனாகவும் அதில் திருப்பூர் என்ற அந்த ஜவுளி தொகுப்பு அமைப்பிற்கு 11.5 பில்லியனாகவும் வழங்கப்பட்டுள்ளது. அதில் பணிபுரியக்கூடிய பணியாளர்களுக்கு, அந்த பணிபுரியக்கூடிய அந்த பெண்களுக்கு உதவும் வண்ணம் திருப்பூர்ல என்னது தோழி விடுதிகள் என்பது கட்டுவதற்கான ஆயத்த பணிகள் 1340 கோடி செலவில் நடைபெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இரண்டாவதாக, தமிழ்நாடு திருத்தி அமைக்கப்பட்ட பாடத்திட்ட வடிவமைப்பு குழு தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த திருத்தி அமைக்கப்பட்ட வரைவு குழு, அதாவது வடிவமைப்பு குழுக்கு தலைவராக முன்னாள் இஸ்ரோவினுடைய சயின்டிஸ்ட், அவர் பேர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள், மதிப்பிற்குரிய மாண்புமிகு மயில்சாமி அண்ணாதுரை சார் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். அவர்களுக்கு அவர்கள் தலைவராக வைத்து அந்த குழுவிற்கு 3 ஆண்டுகள் காலக்கெடுவுடன் அவர்கள் இந்த 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அனைத்து வகுப்புகள் சார்ந்த அந்த பாடப்புத்தகங்கள் திருத்தி அமைக்கப்பட வேண்டும் என்பதற்கான நிபந்தனையுடன் இந்த 3 ஆண்டு காலம் வரையறுக்கப்பட்ட காலமாக கருத்தில் கொள்ளப்படுகிறது. அதுக்கடுத்து நாம் பார்க்க இருப்பது கல்வெட்டு. சோழர் காலத்துல கல்வெட்டுகள், ஒரு கல்வெட்டு கண்டுபிடிச்சிருக்கோம், சோழர் கால கல்வெட்டு. என்ன கல்வெட்டு அப்படின்னா, அது எங்க கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, அரியலூர் மாவட்டத்துல கொளத்தூர்ல உள்ள ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் கோயில் பக்கத்துல ஒரு கல்வெட்டை கண்டுபிடிச்சோம். இது எந்த காலம் சார்ந்ததுன்னா, அதாவது ராஜாதி ராஜன் யாரு அப்படின்னா, நம்முடைய ராஜராஜ சோழனுடைய பேரன் ராஜாதி ராஜன் அவருடைய காலத்தை சார்ந்தது. அது மட்டும் இல்ல, இங்க பாண்டியர்கள் விஜயநகர பேரரசு அந்த பகுதி ஆண்டிருக்கு அப்படிங்கிறதுக்கான அந்த இதுவும் அங்க கிடைச்சிருக்கு. ஓகேவா, தரவும் அங்க கிடைச்சிருக்கு. பாண்டியர்களும் விஜயநகர பேரரசும் கூட அங்க ஆண்டு இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான தரவுகளும் அங்க கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஆய்வின் போது கோவிலுக்கு அருகே சில தொல்லுயிர் படிமங்களும் அங்க காணப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஓகே, அடுத்து பிச்சாவரம் மாங்குரோ காடுகளில் தேனீ வளர்ப்பு. இந்த பிச்சாவரம் பகுதியில இருளர் பழங்குடியினர் இருக்காங்க இல்லையா, அந்த இருளர் பழங்குடியினர் சமூகத்துடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த நம்ம என்ன பண்றாங்கன்னா, பிச்சாவரம் மாங்குரோ காடுகளில் தேனீ வளர்ப்பை நம்முடைய தமிழ்நாடு வனத்துறை தொடங்கியுள்ளது. அந்த வகையில இது பருவநிலை நெகிழ்வுத்தன்மை கொண்ட கிராமம். ஆகவே இந்த முன்னெடுப்பின் கீழ் சூழலியல் சுற்றுலா மேலாண்மை குழுவின் மூலம் இது செயல்படுத்தப்பட உள்ளது. ஓகேவா, அங்க யார் இருக்காங்க? இருளர் குடியிருப்பு இருக்காங்க, இருளர் அந்த சமூகத்தினர் அங்க இருக்காங்க. அவங்களுக்கு அவங்க வாழ்வாதாரத்தை, அவங்க வாழ்க்கைக்கு தேவையான பேசிக் நெசசிட்டி நீட்ஸை ஃபில்ஃபில் பண்றதுக்காக தேநீர் வளர்ப்பு அப்படிங்கிற அந்த ஒரு புதிய அந்த தொழில் அமைப்பை அங்க ஏற்படுத்தி கொடுக்க நம்ம அரசாங்கம் தயாரா இருக்கு. அந்த வகையில தான் பிச்சாவரம் மாங்குரோ காடுகளில் தேனீ வளர்ப்பும் பணி நடைபெற உள்ளது. ரைட், முழுக்க யாருக்காக? அந்த பகுதியில் வாழக்கூடிய இருளர் கம்யூனிட்டி, அந்த ஏரியாவில் உள்ள இருளர்னு சொல்லக்கூடிய பழங்குடியின மக்களுக்காக, கம்யூனிட்டின்னு சொல்லக்கூடாது, இருளர் பழங்குடியினர் மக்களுக்காக, அவருடைய வாழ்வாதார மேம்பாட்டிற்காக தமிழ்நாடு அரசால் முன்னெடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான திட்டமாக இது கருத்தில் கொள்ளப்படுகிறது. தேநீர் வளர்ப்பு, பிச்சாவரம், இருளர் பழங்குடியினர், இதெல்லாம் யாபத்தில் வச்சுக்கணும் நீங்க. ஓகே, கரண்ட் அஃபேர்ஸ்ல. ரைட், அதுக்கடுத்து நான் பார்க்க இருப்பது என்ன அப்படின்னா, அமெரிக்காவில் நடைபெறும் கிராண்ட் செஸ் டூர் ஃபைனல் செஸ் போட்டியில இறுதி சுற்றுல இந்தியாவின் பிரக்யானந்தா, அமெரிக்காவின் பாப்பியோனா கரானா போன்ற 2 பேர் இறுதிப் போட்டியில் என்ன பண்றாங்க? இறுதிப் போட்டியில மோதுறாங்க. அதனுடைய ரிசல்ட் நாளைக்கு தான் தெரியும். ஓகேவா, ரைட். எல்பிஜில 3 வகையான பெட்ரோலியம் கேஸ் நம்ம யூஸ் பண்றோம். அந்த கேஸ்ல என்னென்ன பேர் இருக்குன்னா, எல்பிஜி, எல்என்ஜி, பிஎன்ஜின்னு சொல்றாங்க. எல்பிஜி அப்படின்னா லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ் அப்படின்னு சொல்றோம். எல்என்ஜி அப்படின்னா லிக்விஃபைடு நேச்சுரல் கேஸ் அப்படின்னு சொல்றோம். அது மாதிரி பிஎன்ஜி அப்படின்னு சொல்றோம்னா என்ன அர்த்தம்னா பைப்டு நேச்சுரல் கேஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, எல்பிஜி லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ், திரவமாக்கப்பட்ட பெட்ரோலிய வாயு. எல்என்ஜி லிக்விஃபைடு நேச்சுரல் கேஸ்,
திரவமாக்கப்பட்ட இயற்கை வாயு. பிஎன்ஜி பைப்டு நேச்சுரல் கேஸ், குழாய் வழி எரிவாயு. ஓகேவா? அடுத்து நம்ம இந்தியா வந்து அதிக அளவில் கச்சா எண்ணெய் எங்கிருந்து ஏற்றுமதி பண்றாங்க அப்படின்னா ரஷ்யால இருந்து ஏற்றுமதி பண்றதா நம்ம தரவுகள் சொல்ல வருது. ரைட்டா? அதுக்கடுத்து நிபுன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் இருக்கு. இந்த நிபுன்கிறது ஒரு கப்பலை குறிக்கும். அந்த கப்பல் வந்து ஆழ்கடல்ல வந்து உதவிக்காக வைக்கக்கூடிய அந்த உதவிக்காக வரக்கூடிய கப்பல் பேர் தான் நிபுன். ஆழ்கடல் உதவி கப்பல். ஆழ்கடல்ல உதவுறதுக்காக வச்சிருக்க அந்த கப்பலோட பேர் தான் நிபுன் சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்முடைய கடலை மிட்டாய்க்கு ஜிஐ டேக் ஜிஐ டேக்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி புவிசார் குறியீடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த புவிசார் குறியீடு கிடைச்சிருக்கு. அது எப்போ கிடைச்சிருக்கு அப்படின்னா 2020 கிடைச்சிருக்கு. யாருக்கு? கடலை மிட்டாய்க்கு. நம்ம ஏற்கனவே நேற்று பார்த்தோம் இல்லையா, மாம்பழத்துக்கு, வங்கனப்பள்ளி மாம்பழத்துக்கு 2018 என்ன கொடுத்தாங்க? புவிசார் குறியீடு கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க இல்லையா. நம்ம கடலை மிட்டாய்க்கு 2020 கிடைச்சிருக்கு ஜிஐ டேக், ஐ மீன் புவிசார் குறியீடு கிடைச்சிருக்கு. அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ரைட்? நம்ம தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் 74 பொருள்களுக்கு ஜிஐ டேக் கிடைச்சிருக்கிறது என்பது மிக தெரிஞ்சுக்க வேண்டிய, அறிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். ஓகேவா? ஒரு பொருள் இரு பொருள் அல்ல, 74 பொருள்களுக்கு புவிசார் குறியீடு நாம் வந்து பெற்றுள்ளோம் என்பது குறிப்பிடத்தக்கது. ரைட்? அதுக்கடுத்து நான் பார்க்கும்போது ஹீமோபிலியா அப்படிங்கிற ஒரு டிசீஸ். இந்த ஹீமோபிலியா டிசீஸ்னு என்ன அர்த்தம்னா, இப்போ நம்ம கையில் அறுக்கிறோம், ஒரு நீடில் பார்த்து ரத்தம் வருது, ஒரு 5 நிமிஷம் ரைட்டாக அப்படியே அழுத்தி பிடிக்கிறீங்க, ரத்தம் உறைஞ்சிரும். ரைட்? ஆனால் இதே ஹீமோபிலியா உள்ள ஒரு பர்சனாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அறுத்தீங்கன்னா ரத்தம் வந்துகிட்டே தான் இருக்கும். நீங்கள் என்னதான் அமுத்தினாலும் சரி, நீங்கள் என்னதான் ட்ரை பண்ணாலும் சரி, ரத்தம் உறைதல் இருக்காது. அப்போ ரத்தம் உறைதல் தன்மை இழந்திருக்கும். அப்போ ரத்தம் உறைதல் தன்மை அந்த இழப்பிற்கு தான் அந்த 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 வார்த்தைக்கு தான் ஹீமோபிலியா. ரத்தம் உறையும் தன்மையை இழக்கும் அந்த நேச்சர், ரத்தம் உறையும் தன்மையை இழக்கும் அந்த தன்மைக்கு பேரு தான், ரத்தம் உறைதலை இழக்கும் தன்மைக்கு பேரு தான் ஹீமோபிலியா. என்ன சொல்றோம்? ஹீமோபிலியா அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ரத்தம் வந்து பட்டுச்சுன்னா ஒரு 5 நிமிஷத்துல உறைஞ்சிடணும். இல்லை அதிக ரத்தம் வெளியே போயிடும். அப்புறம் அதிக ரத்தம் வெளியே போயிடுச்சுன்னா ரத்த குறைபாடு ஏற்படும், அனிமிக் ஏற்படும், அப்படியே அது ஆர்கன் டேமேஜ் ஏற்படும், அப்படியே உயிரிழப்பு ஏற்படும் இல்லையா. ஸோ இந்த வகையில ஹீமோபிலியா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான அரிய வகை நோய். அது வந்து ரத்தம் உறைதலை வந்து என்ன செய்யும் அப்படின்னா அது வந்து தடுத்துரும், ரத்தம் உறைவிடாமல் பண்ணிடும். அப்போ ரத்தம் உறைவிடாமல் பண்ணிருச்சு அப்படின்னா ஸோ அந்த ரத்தம் சார்ந்த ரத்தத்தினால் ஏற்படக்கூடிய, ரத்தம் இல்லைன்னா உடம்புல என்ன நடக்கும் தெரியுமில்ல, ரத்தம் பிளட் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட் ஆஃப் அவர் பாடி. ரைட்? ஸோ அது வந்து வெளியேறிட்டே இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும். ஸோ அதனால சப்சிக்வெண்ட்டாக அடுத்த கான்சிக்வன்ஸ் நமக்கு வரும் அப்படிங்கிறது தான் இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஓகே? ஹீமோபிலியா ரத்தம் வந்து உறையும் தன்மை இல்லாத தன்மை, ரத்தம் உறைதல் இல்லாத தன்மை, ரத்தம் உறைதல் இழக்கும் தன்மை, அதுக்கு பேர் தான் ஹீமோபிலியா. ஓகே, இன்றைய நிகழ்ச்சியில் இத்துடன் நான் முடிவுக்கு வருகிறேன். நாளைய கரண்ட் அஃபேர்ஸில் முக்கியமான நிகழ்வுகள் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து மீண்டும் விடைபெறுவது உங்கள் சாமிநாதன். நன்றி, வணக்கம்.